மனநலம் பாதிக்கப்பட்ட 5 வயது சிறுவன் கொடூர கொலை. கள்ளக்காதலுக்கு தடையாக இருந்ததாக ஆத்திரம். குழந்தையின் கண்களில் மிளகாய் தூளை பூசிய கொடூரம். துடிக்க துடிக்க தடியால் அடித்து கொன்ற பயங்கரம். தாய் என்ற போர்வையில் இருந்த இரக்கமற்ற ராட்சசி. சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? அன்னைக்கு அந்த வீட்டுல கேட்ட சத்தம் அந்த பகுதி மக்களையே நிலை குலைய வச்சது. அம்மா கண்ணு எரியுதுன்னு கேட்டுட்டு இருந்த சத்தம் கடைசியில அம்மா அம்மான்னு நின்னு போச்சு. என்ன ஆச்சுன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஓடி போய் பார்த்ததுல அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுவன் தலையில இருந்து ரத்தம் வெளியேறிய நிலையில சடலமா கிடந்தான். இத பார்த்த மக்கள், பாவிங்களா, இப்படி கொன்னுட்டீங்களான்னு கதறியபடியே போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. உடனடியா அங்க வந்த போலீஸ் சிறுவனோட சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சு உயிரிழந்த சிறுவனோட தாய்கிட்ட விசாரணை செஞ்சதுல வெளியானது அந்த பகீர் சம்பவம். மண்டலத்தைச் சேர்ந்த கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த ஒரு பெண்ணோட கடந்த 6 மாதங்களா திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்ந்து வந்ததா கூறப்படுது. அந்த பெண்ணுக்கு 8 வயசுல ஒரு மகளும் 5 வயதில் மனநலம் குன்றிய சவன் என்ற மகனும் இருந்து வந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில நரசிம்மலு அந்த பெண்ணை பார்க்க எப்போது வீட்டுக்கு போனாலும் அந்த பெண் மகனோடவே அதிக நேரம் செலவிட்டதா கூறப்படுது. இதனால தன்னை சரிவர கவனிக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லி நரசிம்மலு சண்டை போட்டு இருக்கார். இப்படியே நாட்கள் போக போக ஒரு நாள் அந்த பெண்ணும் நரசிம்மலுவும் மனநலம் குன்றிய மகனை பத்தி பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த பையன் வளர்ந்தா பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டமாகிடும்னும் இதுக்கு வேற ஏதாவது வழி பண்ணணும்னு நரசிம்மலு சொல்லி இருக்கான். அதுக்கு அந்த பெண்ணும் ஆமா ரொம்ப கஷ்டம்னு சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்பதான் நம்ம வாழ்க்கையை தொடங்கி இருக்கோம், அதுக்குள்ள என்னோட மகனால பிரச்சனை ஆகி நாம பிரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க அந்த பெண். அதை கேட்ட நரசிம்மலு, நீ சொல்றது சரிதானும், இந்த வயசுலேயே அவன் செத்துட்டானா நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்லி இருக்கான். அதுக்கு அந்த சிறுவனோட அம்மா, அது எப்படி அவன் சாவான்னு கேட்ட நிலையில நாம சேர்ந்து கொன்னுடுவோம்னு சொல்லி இருக்கான். முதல்ல பயந்து போன அந்த பெண் இது எப்படி நடக்கும்னு விவரமா கேட்டு இருக்காங்க. அதுக்கு அவன் சின்ன பையனோட தலையில தடியால பலமா அடிச்சு சாகடிச்சிடலாம்னும், யாராவது கேட்டா அவனே தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டான்னு நாடகமாடி தப்பிச்சிடலாம்னு சிறுவனை சாகடிக்கிற திட்டத்தை சொல்லி இருக்கான். அதை கேட்ட அந்த பெண்ணும் இதுதான் சரின்னு சொல்லி மகனை சாகடிக்க ஒத்துக்கிட்டதா சொல்லப்படுது. இத மனசுல வச்சுக்கிட்ட நரசிம்மலு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா மது குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த நிலையில திட்டம் போட்டபடி மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுவனை பிடிச்சு அவனோட கண்ணுல மிளகாய் பொடிய போட்டு இருக்கான். கண்ணு எரியுதுன்னு குழந்தை கத்த அங்க கிடந்த கட்டையை எடுத்து தாயும் கள்ளக்காதலனும் சேர்ந்து அடிச்சே கொன்னு இருக்காங்க. ஆனா அவங்க திட்டம் போட்டபடி இந்த கொலையில இருந்து தப்பிக்க நாடகமாடும் நிலையில அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இவங்க 2 பேரும் செஞ்ச கொடுமைகளை காட்டி கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து சிறுவனோட சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்ச போலீஸ்காரங்க தாயோட சேர்த்து கள்ளக்காதலனையும் கைது பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.